இந்த மாதம் 22ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வரும் 22ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஏற்கனவே பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதம் வந்த நிலையில் தற்போது 22ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வர இருக்கிறார். நடப்பாண்டு தொடங்கியது முதல் 4வது முறையாக தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகராஜ். மார்ச் 22ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கும் நிலையில் அன்று என்னென்ற நலத்திட்டங்கள் நடைபெற இருக்கிறது? பொதுக்கூட்டங்களில் ஏதேனும் பங்கேற்கிறாரா? விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் 2024 அப்படிங்கிறது தீவிரமான ஒரு சூழல் எட்டியிருக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான தேர்தல் குறித்த செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரதமரனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தருணத்துல இருக்கிற மாதிரி எல்லாராலையும் சொல்லப்பட்டு வருது. அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு 5வது முறையா அவர் வர இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது. அரசு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு, கட்சி நிகழ்ச்சிகள்னு சொல்லிட்டு திருப்பூர் பல்லடத்துல நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி திருநெல்வேலி பொதுக்கூட்டம் பார்த்திருந்தோம். அதுக்கு அடுத்தபடியா சென்னையில நடந்த ஒரு பொதுக்கூட்டம் பார்த்திருந்தோம். இதெல்லாம் தாண்டி அரசு நிகழ்ச்சிகள் ஒரு சில இடங்கள்ல நடந்திருந்தாலும் பிரதமருடைய வருகை தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய வளர்ச்சியை இன்னும் உறுதியாக்குறதுக்குமான ஒரு உந்துகோலா இருக்கிற மாதிரின்னு ஒரு செயல்பாடா தான் பார்க்கப்படுது. அப்படி பார்க்கிற வகையில 5வது முறையா பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய மார்ச் 22, அதாவது இந்த மாதம் 22ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு மீண்டும் ஒரு முறை வர இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி மகளிர் பொதுக்கூட்ட மாநாடு மாதிரி ஒண்ணு நடத்துறதுக்கான திட்டம் பாஜக தரப்புல இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாவட்டத்திலிருந்து 2000 பேருன்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்க்கும்பொழுது 1,00,000 பேராவது இந்த மாநாட்டுக்கு வந்து திரட்டணுன்ற மாதிரியான ஒரு முடிவுல இருக்காங்க. அந்த பாஜகவினுடைய இந்த மகளிர் பொதுக்கூட்ட மாநாடு அப்படிங்கிறது வரக்கூடிய 22ஆம் தேதி நடக்க இருக்கிறதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அதுல கலந்து கொள்ள இருக்கிறதாகவும் பாஜக மகளிர் அணி தமிழ்நாட்டுக்கு உத்தரவிட்டு இருக்கிறதாகவும் இந்த ஒவ்வொரு ஏற்பாடுகளும் அதற்காக தீவிரமாக செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் 5வது முறையா தமிழ்நாடு வர்றது அப்படிங்கிறது ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் மற்ற விவகாரங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் 5 முறை தமிழ்நாட்டுக்கு தேர்தலுக்கு முன்பாகவே 5 முறை தமிழ்நாட்டு இன்னும் வருவாருன்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி வந்தனால குறிப்பிட்ட காலத்திலே பொழுது போன பிப்ரவரி மாதம் திருப்பூர் பல்லடம் வந்த பிரதமர் மோடி மார்ச் மாதம் இங்கே சென்னைக்கு வந்திருந்தாரு. அதே சமயம் இதே மார்ச் மாதம் 2வது முறையாகவும் வராரு. அடுத்தது இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் 5 முறையோ 4 முறையோ தமிழ்நாட்டுக்கு அவரு பிரச்சாரம் சம்பந்தமாகவும் அரசு நிகழ்வுகள் சம்பந்தமாகவும் வராரு. தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய வளர்ச்சியில மிக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான செயல்பாடுகளை வந்து தீவிரப்படுத்திட்டு இருக்கக்கூடிய விதத்துல இந்த மகளிர் அணி எல்லாத்தையும் சேர்த்து நடத்த இருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்கூட்டமா இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. பத்மநாபன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்.